ஹலோ வியூவர்ஸ், குட் ஈவினிங். இது ரான் ஸ்கூல் ஆஃப் டிசைன் சொல்லுங்க ஒரு இல்லஸ்ட்ரேட்டர் டியூட்டோரியல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆப்ஷன் அகெயின் ஒரு லோகோவோட ரீக்ரியேஷன். அதில் என்ன லோகோன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் எட்ஜ். ஸோ மைக்ரோசாஃப்டோட ப்ரௌசர் அப்ளிகேஷனோட ஒரு லோகோ. இந்த லோகோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ரீபிராண்டிங் பண்ணியிருக்காங்க. முன்னாடி பார்த்திங்கன்னா லோகோ ஃப்ளாட்டனாக இருந்தது. ரீசெண்டாக வந்து இது லோகோ வந்து ஒரு கிரேடியன்ட் எஃபெக்டில் ஒரு 3D ஷேப்பில் ஸ்லைட்லி 3D ஷேப்பில் இது ட்ரா பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ரீக்ரியேட் எப்படின்றத நம்ம பார்ப்போம். சரிங்களா, வாங்க இப்போ சப்ஜெக்ட்குள்ளே போவோம். ஸோ எனிதிங் நீங்கள் ரீக்ரியேட் பண்ணோம், ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு செட் த ஸ்டெப்ஸ். அதாவது விச் டூல் ஆர் யூ யூஸிங், எந்த டூல்லாம் யூஸ் பண்ண போகிறீங்க, எப்படிலாம் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டுன்னு. ஸோ நான் ஏர்லியர் வீடியோஸில் சொன்ன மாதிரி லோகோ ரீக்ரியேஷன் ஆர் எனிதிங் ரீக்ரியேட்டட், இதர் அது ஆர்ட் ஒர்க்காக இருக்கட்டும், லேஅவுட் க்ரியேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே இல்லஸ்ட்ரேட்டரோட மோஸ்ட் பவர்ஃபுல் டூல்ஸ் பார்த்திங்கன்னா ஷேப் பில்டர் டூல், வித் டூல், பேத் ஃபைண்டர் அண்டு பார்த்திங்கன்னா ஷேப்ஸ் டூல். இந்த மாதிரி வந்து சில டூல்ஸ்லாம் வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ரீக்ரியேட் இல்லை ஒரு லோகோ ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த டூல்ஸை யூஸ் பண்ணாமல் பண்ணவே முடியாது. இட் இஸ் த மேண்டட்டரி டூல்ஸ் ஃபார் லோகோ க்ரியேஷன். சரிங்களா, ஸோ அதனால் வந்து இந்த டூல்ஸில் என்னென்ன டுட்டோரியல்ஸ் இருக்கோ, நம்ம சேனல் கிடையாது, எந்த சேனலில் இருந்தாலுமே ஸோ போய் அதில் இருக்கிறத எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு லோகோ ஐ கேம் அப் வித் த கான்செப்ட் வித் ரீக்ரியேஷன். சரிங்களா, ஸோ இதுதான் இந்த லோகோ. ஸோ இந்த லோகோ எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னா, இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா சர்க்கிள். ஸோ சர்க்கிள் இருந்தால் எலிப்ஸ் டூலில் நம்ம ஈஸியாக வந்து எல்லாத்தையும் வந்து எலிப்ஸ் டூலில் சில எலிப்ஸ் போட்டு அதை மர்ஜ் பண்ணி ஷேப் பில்டரில் கட் பண்ணிடலாம். இவ்வளோ தான் இதில் ஒர்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், எலிப்ஸ் டூலு ஷார்ட்கட் எல் போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு சின்ன சர்க்கிள் போட்டாச்சு. இந்த சர்க்கிள் தான் வந்து உள்ளேருந்து இதை வச்சு டூப்ளிகேட் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை அப்படியே எடிட்டில் காப்பி பேஸ்ட் இன் ஃப்ரண்ட் கொடுக்குறேன். ஸோ அதை திருப்பி ஒரு ஸ்கேலிங் பண்ணி கொஞ்சம் பிக்காக ஆக்கிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். சரிங்களா, ஸோ அட்ஜஸ்ட் பண்ணும்போது நீங்கள் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த லோகோ பார்த்தீங்கன்னா சும்மா நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணதுனால அதோட சைஸ் மேபி வேரியேஷன் இருக்கும். ஸோ நம்மளுக்கு சர்க்கிளில் கரெக்டாக என்ன வருதோ அந்த இது எடுத்துக்கலாம். சரிங்களா, நெக்ஸ்ட்டு இன்னொரு இதை டூப்ளிகேட் பண்ணி ஆல்ட்டு பிடிச்சி டூப்ளிகேட் பண்ணி ஸோ இந்த சர்க்கிளுக்கு ஒரு எங்கெல்லாம் வந்து இந்த ஸ்லாண்டிங் சர்க்கிள் எட்ஜஸ் வருதோ ஸோ அங்கெல்லாம் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ 3 சர்க்கிள் போடாச்சு. நெக்ஸ்ட்டு இதை டூப்ளிகேட் பண்ணி இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் போட போகிறேன். சரிங்களா, ஸோ இந்த இடத்துக்கு ஒரு சர்க்கிள் அகெயின் நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு சர்க்கிள் போட்டுக்கலாம். சரிங்களா, ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா சர்க்கிள் போடும்போது அதை மேட்ச் பண்ணிக்கோங்க. ஒன்றுமே இது கிடையாது. ஸோ அதை நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதுதான் அதோட சர்க்கிள் இந்த சைடு கொஞ்சம் மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைடுமே மேட்ச் பண்ணலாம். ஸோ இந்த சர்க்கிள் இங்கே எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ இது எல்லாமே வந்து கரெக்டாக மீட் ஆனால் தான் வந்து உங்களுக்கு அந்த ஷேப்ஸ் கரெக்டாக வரும். ஸோ இப்போ இதுவும் மீட் ஆகணும். மீட் ஆனால் தான் இந்த ஷேப்ஸ் கரெக்டாக வரும். அதுக்கேற்ற மாதிரி எல்லா ஷேப்ஸுமே நீங்கள் வந்து கரெக்டாக யூ ஷுட் மேட்ச் இட். சரிங்களா, ஸோ மேட்ச் ஆகலைன்னா உங்களால் வந்து ஷேப் பில்டர் டூலில் தனித்தனியாக ஷேப்ஸ் பிரிக்க முடியாது. இது ஒரு ஹிடன் ட்ரிக். சரிங்களா, ஸோ நீங்கள் பாட்டுக்கு ட்ரா பண்ணிவிட்டு அங்கங்கே ஒரு சர்க்கிளை வரைஞ்சிட்டு அந்த சர்க்கிள் வந்து அந்த ஷேப்போட மீட் ஆகணுங்க. அந்த ஷேப்போட மீட் ஆகலைன்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கட் ஆகாது. சரிங்களா, ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இது இப்படி வச்சுக்கிட்டு எப்படி வேணுமோ நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஷேப்ஸ் கட் ஆகணும். கட் ஆனால் தான் உங்களுக்கு வந்து கரெக்டான ஷேப்ஸ் கிடைக்கும். சரிங்களா, இல்லைன்னா கிடைக்காது. ஸோ அதுதான் இதில் மெயின் விஷயமே. சரிங்களா, ஸோ இப்போ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஷேப் பில்டர் டூலில் கட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு மேலே இருக்கிற டாப் ஸ்பேஸு ஸோ அப்படியே ட்ரா பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டேன். ஒரு ஷேப் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ப்ளூ கலர் ஷேப் அப்படியே எடுத்துகிட்டு வரேன், இது முடிஞ்சிச்சு. தேர்டு பார்த்திங்கன்னா அப்படியே இதை எடுத்துகிட்டு வரேன், முடிஞ்சிச்சு. ஸோ முடிஞ்சிச்சு. ஓகேங்களா, இதெல்லாம் தேவை கிடையாது. ஸோ எங்கெல்லாம் தேவை இல்லையோ அந்த ஷேப்பெல்லாம் வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. ஆல்ட்டு பிடிச்சி கட் பண்ணிங்கன்னா அது எல்லாமே கட் ஆயிரும். ஓகேங்களா,
ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், தேவையில்லாததெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு தேவை இருக்கிறத எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஷேப் தேவை, Ctrl+3. ஸோ இந்த உள்ளே இருக்கிற ஷேப் தேவை, Ctrl+3. இந்த ஷேப் தேவை, Ctrl+3. ஸோ மற்றபடி எதுவுமே தேவை கிடையாது. தேவையில்லாம் அன்டூ பண்ணிட்டேன், Alt+Ctrl+3 போட்டேன். ஸோ இப்போது இந்த ஷேப்பை இப்படி எடுத்துகிட்டு வந்து வச்சுறேன். ஸோ ஷேப் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்தாச்சு பார்த்தீங்களா. ஸோ அவ்வளோதான். இப்போது இந்த ஷேப்பை எப்படி கொஞ்சம் மைனர் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கார்னர்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் இதுவாக இருக்குது, இது ஷார்ப்பாக இருக்குது, ஷார்ப்பாக வரக்கூடாது. ஸோ என்ன பண்ண போகிறேன், இந்த ஷார்ப் எட்ஜஸை செலக்ட் பண்ணுறேன். அந்த பீஸை செலக்ட் பண்ணி ஏ டூல், டைரக்ட் செலெக்ஷன் டூல் வச்சுட்டு எனக்கு அந்த ரவுண்ட் கார்னரோட ஆப்ஷன் வரும், அதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு சும்மா அந்த பாயிண்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணி லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுலேயும் அதே தான். ஸோ செலக்ட் பண்ணுறேன், செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ வி டூல் போட்டு செலக்ட் பண்ணிடுறேன், ஏ டூல் போட்டு அந்த இடத்த மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இவ்வளோதாங்க, இவ்வளோதான், இது முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போது கலர் கன்வர்ஷன் பண்ண போகிறேன். ஸோ இதை செலக்ட் பண்ணுறேன், இந்த பீஸை Alt+Ctrl+I போட்டுட்டேன். இந்த பீஸை செலக்ட் பண்ணுறேன், Alt+Ctrl+I போட்டுட்டேன். இந்த பீஸை செலக்ட் பண்ணிடுறேன், Alt+Ctrl+I. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு பார்த்தீங்களா. அவ்வளோதான், இதுதான். ஸோ இந்த இடம்லாம் கொஞ்சம் கட்டான மாதிரி. ஸோ இந்த இடம்லாம் என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் கட் பண்ண இடத்தெல்லாம் ஏ டூல் போட்டு அகெயின் அந்த ரவுண்டு அது டபுள் செலக்ட் பண்ணி கொஞ்சம் ஸ்மூத் பண்ணிக்கலாம். ரவுண்டட் கார்னர்ஸ் வச்சு ஸ்மூத் பண்ணிங்கன்னா அந்த இடம் ஸ்மூத் ஆயிரும். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஸ்மூத் கார்னர், ஸ்மூத் டூல் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ செலக்ட் பண்ணி ஜஸ்ட்டு அந்த இடத்த டபுள் கிளிக் பண்ணிடணும், அந்த கார்னர் மட்டும்தான் அட்ஜஸ்ட் ஆகணும். சரிங்களா. நல்லா ஜூம் பண்ணி ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகேங்களா, அது பார்த்தீங்களா சர்க்கிள் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம கரெக்டாக அந்த மேட்ச் பண்ணிக்கணும். கலர் கன்வெர்ட் பண்ண போகிறோம். மேபி என்னென்னு பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்கிற அந்த பீஸ் வந்து ஒரு கிரேடியன்ட் எஃபெக்டில் இருக்குது. ஸோ ஃப்ரீ ஃபார்ம் கிரேடியன்ட் டூலில் போகிறேன். ஸோ இந்த இடத்த டாட்டை பிக் பண்ணுறேன், ஐ ட்ராப்பரில் போய் கலரை செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து இன்னொரு இந்த கார்னரில் இருக்கிற ஃப்ரீ ஃபார்மை எடிட் பண்ணுறேன். எடிட் பண்ணிவிட்டு ஐ ட்ராப்பரில் போய்ட்டு அந்த கலர் பிக் பண்ணுறேன். அவ்வளோதாங்க, முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த டாட்டோட பொசிஷனிங் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், அப்போ தான் வந்து அந்த அவுட்புட் கிடைக்கும். சரிங்களா. ஸோ இவ்வளோ தான், இந்த லோகோவோட வேல் பண்ணியாச்சு ப்ளஸ் ட்ராப் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ராப் ஷேடோ எடுத்துகிட்டு வரணும். ஸோ ட்ராப் ஷேடோ எப்படி எடுத்துகிட்டு வருது பார்த்தீங்கன்னா, நார்மலாக பார்த்தீங்கன்னா இதில் போய்ட்டு இன்னர் க்ளோவில் பண்ணலாம். இன்னர் க்ளோவில் எஃபெக்ட்ஸில் ஸ்டைலிஷில் இன்னர் க்ளோன்னு ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. பட் என்ன ஆகும்னா, இன்னர் க்ளோலாம் பண்ணிங்கன்னா அரவுண்ட் த ஆப்ஜெக்ட் ஃபுல்லாமே வந்து அந்த ட்ராப் ஷேடோ அப்ளை ஆகிரும். எனக்கு டாப்பில் மட்டும் வேணும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு பென் டூலில் ஒரு ஸ்ட்ரோக்கு ட்ரா பண்ணிக்கிறேன். இதுலேருந்து இந்த கார்னருக்கு ஒரு ஸ்ட்ரோக் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஸ்ட்ரோக்குக்கு ஒரு பாயிண்ட் கொடுக்குறேன். ஸ்ட்ரோக்குக்கு பாயிண்ட் சைஸ் கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது ஒரு 5 பாயிண்ட் கொடுத்துட்டு பிளாக் கலர் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஸ்ட்ரோக்கை வந்து பிளர் பண்ண போகிறேன். பிளர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேடோ வந்துடும். சரிங்களா. ஸோ இப்போ போயிட்டு ஸ்ட்ரோக்கில் எஃபெக்ட், அப்பியரன்ஸில் எஃபெக்டில் போயிட்டு பிளரில் காஷியன் பிளர். ஸோ காஷியன் பிளரில் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கொடுக்கலாம். ஒரு 10 கொடுக்குறோம். பார்த்தீங்களா, அந்த இடம் வந்து கொஞ்சம் ஷேடோ வந்த மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்சம் 13% கொடுக்குறேன். 13 கொடுத்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி அந்த கார்னரில் எடுத்துகிட்டு போய் வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் இதை பென் டூலில் ஏ டூல் போட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அது அட்ஜஸ்ட் ஆகிரும். ஓகேங்களா. ஸோ ஹேண்டில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா. ஸோ இப்போது கொஞ்சம் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் கூட இப்போது இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டியில் போய் ஓவர்லே வச்சிங்கன்னா இன்னும் வந்து உள்ளே மர்ஜ் ஆன மாதிரி இருக்கும். இப்போ இன்னும் நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை டூப்ளிகேட் பண்ணி இந்த இடத்துல போட்டுட்டு ஒன்று ரொட்டேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்படியே எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஏ டூல் போட்டுட்டு
ஸோ நம்ம எவ்வளோக்கு வேணுமோ அவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதை லைட்டாக மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அட் த எண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லைட்டான டார்க்கு கிடைக்கணும். சரிங்களா? ஸோ இதில் போயிட்டு நம்மளுக்கு எந்த கலர் எது பிளெண்டிங் மோடில் எது மேட்ச் ஆகுதோ அந்த மேட்சிங்கு வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ டார்க் இவ்வளோதாங்க, இதுதான் அவுட்புட். சரிங்களா? ஸோ ட்ராப் ஷேடோ வந்து நான் வந்து ஒரு ஸ்ட்ரோக் மாதிரி போட்டு அதில் ட்ராப் ஷேடோ கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். சரிங்களா? வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா பண்ணல, ட்ராப் ஷேடோ ஆப்ஷன்லாம் யூஸ் பண்ணல. ஸோ இதுதான் வந்து இதோட அவுட்புட். பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.